கல்விக்காக இறங்கி மாணவர்கள் போராடுறான். இதெல்லாம் வந்து காசு கொடுத்தோ இல்ல வந்து ஒருத்தர் தூண்டுதல் பேரையோ இந்த போராடல. ஆற லெவலுங்க. இது எப்படி சொல்றது? இது ஏங்க போலீஸ் படம் நிக்குது, துப்பாக்கி வச்சு நிக்கிறான் நெஞ்ச நிமித்தி. ராகுல் காந்தியே அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டுச்சு. போராட்டம் பண்ணி அடிபட்டுச்சு. ஆனால் நீங்கள் குரலே கொடுக்கல. ஏகப்பட்ட பேர் கேள்வி எடுப்பாங்க, ஏன் இன்னும் இது குரலே கொடுக்க மாட்டேற, நீட்டு மாணவர்கள் அந்தளவுக்கு அடிக்கிறாங்களே, குரல் கொடுக்க மாட்டேன். கேட்டு 15-16 மணி நேரம் கழிச்சு ஒரு ட்வீட் போடுறாரு. சார் நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் போராட்டத்தில் கலந்துக்க வேணாம், ஒன்று ஒரு ஆதரவு கொடுங்க, ஒரு ஆதரவு தரேன்னு சொல்லுங்க, காவல்துறை யாரும் கைது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கான இடத்த விட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விடுங்க சார். நீங்க விட்டு பாருங்க சார், தமிழ்நாட்டில் ஒரு எல்லா இளைஞரும் நிற்பான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஜனநாயகன் ரிவ்யூக்காக வந்து நாங்கள் இங்கே ரிவ்யூக்காக வந்து காத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து நாங்கள் படம் பார்க்குறதுக்கு மனசு வரல. இன்றைக்கி எங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா நேற்று நைட்டெல்லாம் வந்து இவங்க போராட்டங்கள்லாம் பண்ணாங்களே, அதெல்லாம் பார்க்கும் போது மனசு வந்து வலிக்குதுங்க. இது வந்து ஏற்றுக்க முடியல. எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் போய் என்னால் படம் பார்த்துட்டு இதை பற்றி ரிவ்யூ கொடுக்க முடியும்? ஸோ அது எங்கள் மனசு வரல. இதுதான் உண்மை. அதாவது நான் முதலாவது இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வட மாநிலத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்கள நான் வந்து பாவ பஜின்னு திட்டிருக்கிறேன், பானிபூரின்னு திட்டிருக்கேன், பான் பராக் வாயனுங்கன்னு சொல்லி திட்டிருக்கேன், எதுவும் கேவலமாக பேசியிருக்கேன். ஆனால் மன வருந்த வச்சுட்டானுங்க. உண்மையாவேங்க நேற்றுலாம் போராட்டத்தெல்லாம் பார்க்கும் போது அது எதுக்காக? கல்விக்காக இறங்கி மாணவர்கள் போராடுறான். இதெல்லாம் வந்து காசு கொடுத்தோ இல்ல வந்து ஒருத்தர் தூண்டுதல் பேரையோ இந்த போராடல. ஒரு உணர்வு. எதுக்காக? கல்விக்காக ஒரு உணர்வு வந்து அங்க போராட்டம் பண்றானுங்க. என்ன உத்வேகம், என்ன வீரம், என்ன தைரியம் பா! ஐயா வேற லெவலுங்க. இது எப்படி சொல்றது? இது ஏங்க போலீஸ் படம் நிக்குது, துப்பாக்கி வச்சு நிக்கிறான் நெஞ்ச நிமித்தி. சுர்ரா நான் செத்து போறேன் அப்படின்றான். பார்த்துங்க எத்தனை பெண்கள் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து திறந்தாங்க. அடிக்கிறான் போலீஸ்காரன், கட்டையில போட்டு அடிக்கிறான், அந்த பேலட் குண்டு வச்சு சுடுறான். இன்னும் அடிக்கிறாங்க, தண்ணியை ஃபோர்ஸா அடிக்கிறானுங்க. இருந்தாலும் நகராம அடிச்சு மண்டைங்கெல்லாம் உடைச்சு ரத்தத்தை தூக்கிட்டு போறாங்க. அப்படி போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குங்க. எதுக்காக? நம்மளுக்கு கல்விக்காக. நீட்ல முறைகேடு நடந்திருக்கு. கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள்லாம் வந்து ஃபெயில் ஆயிடுறான். எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சு? இதெல்லாம் கேள்வி கேட்டு போராட்டம் நடத்துறான். நீட்டே வேணான்றாங்க எல்லாருமே. ஆனா நீட் நடத்துறா கூட கரெக்டா நடத்தல எக்ஸாமு. அதனோட ஒரு முறைகேடு. இது போராட்டம் நடத்துறான். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த மாணவர்கள்? என்ன பண்ணிட்டாங்க சொல்லி இந்த அளவுக்கு அடி உத? எதுக்கு? கொஞ்சமாச்சு இது ஒன்றிய அரசு சிந்திக்க வேணாமா? அவங்களும் பாவம். எதுக்காக போராடுறாங்க? எதுனா வேற தவறுதலா என்ன போராட்டம் பண்றாங்களா? கல்விக்காக தாங்க போடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த பக்கம் இப்படி போராடுறாங்களே. ஆனா இந்த பக்கம் மாணவர்களும் சரி, சரி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க நம்ம சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல போராட ஆரம்பிச்சுட்டானுங்க. மதுரையில் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சென்னையில போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா போராட்டம் பண்ணவங்கள நம்மளுடைய காவல்துறை கைது பண்ணுது. எதுக்கு கைது பண்ணுது? அவங்க என்ன பண்ணாங்க? நான் கேட்குறேன், முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க எதுக்காக இன்னமும் வந்து நீங்க தைரியமா குரல் கொடுக்காம இருக்கிறீங்க? ராகுல் காந்தியே அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டுச்சு. போராட்டம் பண்ணி அடிபட்டுச்சு. ஆனா நீங்க குரலே கொடுக்கல. ஏகப்பட்ட பேர் கேள்வி எடுப்பாங்க, ஏன் இன்னும் இது குரலே கொடுக்க மாட்டேற, நீட்டு மாணவர்கள் அந்த அளவுக்கு அடிக்கிறாங்களே, குரல் கொடுக்க மாட்டேன். கேட்டு 15-16 மணி நேரம் கழிச்சு ஒரு ட்வீட் போடுறாரு. அது என்ன ட்வீட்னா, இந்த மாதிரி ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன், அதாவது மாணவர்களையும் ராகுல் காந்தியும் தாக்கியதற்கு ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன். இது என்ன இது? ஏங்க இது பாசிச பாஜகன்ற வார்த்தை ஏன் வரமாட்டேங்குது? ஏன் ஸ்ட்ராங்கா நீங்க கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க? என் கேள்விதான். சரி அதை விடுங்க, எதுக்காக மாணவர்களை கைது பண்றீங்க? மாணவர்களை எதுக்குங்க கைது பண்றீங்க கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, எது கைது பண்றாங்க கேட்டா ஒன்றிய அரசு எதிர்த்து போராடக்கூடாதான். என்ன ஏன் போராடக்கூடாது? ஏங்க நீட்டே வானான்றதாங்க நம்ம நிலைப்பாடு. தமிழ்நாடு நிலைப்பாடு என்ன?
நீட் வேண்டாம், அதுக்காக தானே போராடுறாங்க. அங்கே டெல்லி மாணவர்கள் நமக்காக போராடுறாங்க, அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் நிற்கக்கூடாதா? இது ஒரு கேள்வி தானே. எதுக்கு கைது நடவடிக்கை? ஏன் எதிர்க்க மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்க? ஏன் தாவேகாவினர் வந்து கொடியை எடுத்துக்கிட்டு போயிட்டு நிக்க மாட்டானுங்க கேட்டா, இப்ப என்ன தெரியுமா சொல்றானுங்க? ஜனநாயகன் படத்தை வந்து காலி பண்ணும், அதுக்காக தான் இந்த நீட்டு பிரச்சனை நீங்க அது பூதாகாரமாக்குறீங்க. இப்போ ஜனநாயகன் படம் முக்கியம் உங்களுக்கு, ஜனநாயகன் படம் அவ்வளவு முக்கியம். நேற்றுக்கு அங்க போராட்டம் ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் பீச்சில் என்ன பண்றான், வான வேடிக்கை காட்டுறான் ஜனநாயகன். பாருங்க இந்த வீடியோ போடுப்பா. பாத்தீங்களா? இந்த கொண்டாட்டம் இப்ப தேவையா? நான் கேட்கிற இது ஒரே ஒரு இதான், இந்த கொண்டாட்டம் இப்ப தேவையா? அவ்வளவு போராட்டம் நடக்குது, இப்ப ஜனநாயகனுக்காக வந்து விஜயோடைய இது வான வேடிக்கை காட்டிட்டு இருக்கீங்களே, இது தேவையா? இது கொஞ்சமாச்சு எங்க படம் ரிலீஸ் ஆகட்டுங்க, படம் பார்க்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 3 மணி நேரம் தாங்க படம். சரி, செலிப்ரேஷன் ஒரு 4 மணி நேரம் வச்சுங்க. அது 4 மணி நேரம் கொண்டாடிட்டு போயிட்டு நிக்கணும்ல. எல்லா இடத்துலையும் டிவி கொடியை கொண்டு போனீங்களா? ஏன்டா இதுக்கு மட்டும் கொண்டு போக மாட்டீங்க? ஒண்ணு இல்லைங்க, இதே விஜய் 2017 அனிதாவோட மரணத்தப்போ போயிட்டு விஜய் போய் நின்னாரு, அனிதா கிட்ட பேசினாரு, அவங்க குடும்பத்தில் பேசினார், நான் கவலைப்படாது நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்போ நான் வந்து விஜய்க்காக ஃபயர் விட்டவங்க. போனார் பாரியா, கெத்தா ஒரு தமிழ் என்று நிரூபிச்சிட்டார் பாரியா. கேட்டேன், நான் ஃபயர் விட்டேன். ஆனா இப்போ என்ன? ஏன் சார் நீங்க முதலமைச்சர், நீங்க போராட்டத்தில் கலந்துக்க வேணாம், ஒண்ணு ஒரு ஆதரவு கொடுங்க, ஒரு ஆதரவு தரேன்னு சொல்லுங்க. காவல்துறை யாரும் கைது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கான இடத்த விட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விடுங்க சார். நீங்க விட்டு பாருங்க சார், தமிழ்நாட்டில் ஒரு எல்லா இளைஞரும் நிற்பான். ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்க அமைச்சர்களே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, ஒரு அமைச்சர் நீங்க பார்த்துட்டு அழுகுறாப்பிலையா, பா அந்த வீடியோ போடுப்பா. அழுகுறா பாருங்க, அழுகுறாரு பாருங்க. நாங்க தாங்க அழுகணும், உங்களெல்லாம் அமைச்சரா பார்த்துக்கிட்டு நாங்க தான் அழுகணும். தமிழ்நாடு பாருங்க எங்க போயிட்டு இருக்கு, அழுகுறாப்புல விஜயை பார்த்துட்டு. இங்க மாணவர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அடிபட்டு அழுதுட்டு இருக்கான். இவங்க ஜனநாயகன்ல படத்துல விஜயை பார்த்து அழுகுறாங்க. இப்போ எம்எல்ஏக்கெல்லாம், இந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் எங்க இருப்பாங்க தெரியுமா? இப்போ ஷோ டைம் கரெக்டா 11 மணி, இப்போ எல்லாம் ஷோ படம் பார்த்துட்டு இருப்பாங்க, கொண்டாடிட்டு இருப்பாங்க, கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ நான் கூட நேத்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்து பகீர் ஆயிடுச்சுன்னா, அது மாணவர்களுக்காக இவங்க வந்து முட்டி போட்டு நடந்து போறாங்க, சோறு சாப்பிட்றாங்க மண்ணில் போட்டு. இல்லை பார்த்தா உத்து பார்த்தா ஜனநாயகன் வெற்றி பெறத்துக்காக முட்டி போட்டு நடந்து போறாங்களா. இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். நம்ம தமிழ்நாடு இப்போ பாருங்க, மற்ற ஸ்டேட்லாம் இப்போ நம்மளை எப்படி காரி துப்புவான்ல, எவ்வளவு கேவலமா பேசுவான்ல. எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு கொடுமையா இருக்குது, சத்தியமான கொடுமையா இருக்குங்க. அது கொடுமையா இருக்கு, ஏத்துக்க முடியல என்னால. மனம் வருந்துறேன். நமக்காக தைரியமா நிக்கிறான் பாரு, அவங்க ஆர்மிங்க. அவன் ஒருத்தனை போட்டு அடிக்கிறான், துப்பாக்கி எடுத்துன்னு வர்றான், ஏய் சுடு நிக்கிறான். அவங்களாம் எப்படி, நான் என்ன அவனுக்கு எப்படி எந்த அளவுக்குங்க அந்த உணர்வு பாத்தீங்களாங்க? நம்ம ஆளுங்களுக்கு உணர்வு எங்க? காலையில நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் படம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கேயே காத்து கடந்து அங்கேயே எல்லாம் பண்ணிட்டு அங்கேயே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் வசூல காலி பண்றதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்றீங்க. அதே போல டிவிகே பார்ட்டியில வந்து நேற்று அறிக்கை விட்டுக்கிறாங்க, ஒன்றிய அரசை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எதிர்க்கிறது ஃபுல்லா திமுகவை. நாங்க வந்து சும்மா போராட்டம்னு சும்மா வந்து பேச்சுவாக்கில் சும்மாலாம் பண்ண மாட்டோம். திமுக குறை சொல்றீங்க? திமுக குறை சொல்ற அவசியம் என்ன? இப்போ
திமுகவை எது குறை சொல்றீங்க? யாரு வந்து பாஜக தானே, இப்ப பாஜக தானே ஆளும் அரசு, அவங்க வந்து ஒன்றிய அரசு, அவங்க எதிர்த்து பேசுங்க. யார் நீட்டு கொண்டு வந்தது? யார் நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணது? நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருங்க? அவங்க எதிர்த்து போராட மாட்டீங்க, அவங்க எதிர்த்து பேச மாட்டீங்களா? எதுக்கு டிஎம்கே வரீங்க? ஏங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீட்டு போராட்டம் நடத்தலையா? நீட்டு போராட்டம் ஆளுங்கட்சியா இருக்கும் போது திமுக நடத்தலையா? கேள்விதான். நடத்தினாங்கல்ல. இதே உதயநிதியை பத்தி இவ்வளவு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்களே, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும் போது நீட்டு மேடையில போராட்டம் போது மேல வந்து நான் மாணவர்கள் கூட நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. இத்தனைக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு அமைச்சரா கலந்து கூட பதவி பறி போயிடும். இருந்தாலும் பதவியாவது இதுவாகுது, மாணவர்கள் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்து நின்றாருங்க. அவரு தலைவனா? அவர் தலைவன் தானே அவரு? அவர் உண்மையான தலைவனா இல்ல விஜய் உண்மையான தலைவரா? இல்ல நீங்க முடிவெடுக்கணும். இவ்வளவு ஏளனமா பேசுறீங்களே, இவ்வளவு ஏளனமா பேசுனீங்களே. யார் நின்றுட்டு இருக்கா? நீட்டுக்காக உண்மையா போராடிட்டு இருக்காங்க திமுக. நீட்டை அகற்றணும்னு சொல்லிட்டு போன ஆட்சியில் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் முடியல. அந்த சென்ட்ரல் அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் அடைஞ்சிருந்துச்சுன்னா 2024 வருஷத்துல ஆட்சி மாறிச்சுன்னா முதல்ல நீட்டை தூக்கிட்டு இருப்பாங்க. இதான் உண்மை. ஆனா நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு நீட்டுக்காக குரல் கொடுக்காம தைரியமா இல்லாம ஒரு அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி இதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க. இறங்குங்க, இறங்கி மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போய் நிக்க வேண்டாம், மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம் நாங்க. அரெஸ்ட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. என்னத்த சொல்றது? நாங்க உண்மையை சத்தியமா இது ஏத்துக்க முடியல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, சரி இதுலயாச்சும் எதனா வந்து கரெக்டா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதுலயும் பார்த்தோன்னா டிக்கெட்டு அதிகமா வைக்கிறாங்க. சென்னையில் உள்ள அது முக்கியமான தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் எவ்வளவு நம்ம விலை போயிருக்கு? 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் ஒரு டிக்கெட் வந்து விலை போயிருக்கு. பிளாக்ல டிக்கெட்டு. எங்க இது ஒழிச்சிட்டிங்களா? இதுல வர ஒரு ஊர்ல நூதன முறையில வந்து காசு கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டா ஒரு 200 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிடணுமா. புக் பண்ணிட்டா ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வருது, அது படி போயிட்டு 700 ரூபாய் தியேட்டர்ல போய் கொடுத்தோம்னா டிக்கெட் கொடுப்பாங்களாம். ஸோ வந்து 200 ரூபாய் 700 ரூபாய்லாம் 900 ரூபாய் டிக்கெட், ஒரு டிக்கெட். இதெல்லாம் எங்கெங்க போகுது? இது பேர் என்ன? ஊழல் தானே. டிக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறது என்ன பழக்காது? அந்த வீடியோ போடுப்பா. ஒரு சிஎம் படம் நாங்க அவ்வளவு தூரம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் 6 மாசம் வெயிட் பண்ணி படம் பாக்குறோம். நீங்களே பாருங்க, காலையில வந்து 200 பே பண்ண சொன்னிச்சு. இந்த பாருங்க டிஸ்ட்ரிக்ட்ங்கிற ஆப்ல 200 பே ஆனிச்சு. அடுத்த ஒரு half an hourக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாருங்க வெற்றி ஹுண்டாய்ங்கிற இதுல இருந்து 700 பர் டிக்கெட்டுக்கு வந்து எனக்கு பே பண்ண சொல்லுது. எப்படி இது லீகலா பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பா பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். எங்களால ஒரு டிக்கெட் வந்து எப்படி 700 வாங்க முடியும்? எப்படி இது லீகல்? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு சிஎம்மோட படம் இவ்வளவு நாள் நாங்க வெயிட் பண்ணி 6 மந்த் வெயிட் பண்ணி ஒரு இது பண்றோம். சொல்லுங்கண்ணா, பதில் சொல்லுங்கண்ணா. இதுனாது இது இல்ல நான் கேட்கறேங்க. இல்ல ஒழிச்சுட்டேன்றீங்களே. ஏங்க நான் கேட்கறேன், உங்க படத்துல ஒரே ஒரு ட்வீட் இதுக்கு இது ஜனநாயகன் படத்துக்காவது, ஜனநாயகன் படத்துல யாராவது 200 ரூபாய் டிக்கெட் மேல வித்தன் வந்துச்சுன்னா அவங்க மேல நான் கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது போட்டிருந்தாருன்னா இது நடந்திருக்குமா? ஏன் போட்டல? கேள்வி எழும்புதுல. ஒரு முதலமைச்சரோட படங்க. ஏங்க சாதாரண இல்லை, அவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர், நம்மளுடைய பிரதிநிதி. அவரை பார்க்கறதுக்கு மக்கள் ஆசையா இருக்கிறாங்க படத்துல. அப்போ எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி பார்ப்பீங்களா? எக்ஸ்ட்ரா காசு போட்டு டிக்கெட் வைப்பீங்களா நீங்க? இந்த கேள்வி எழும்புதுல. இதெல்லாம் யார் கேட்பா? யாருமே கேட்க மாட்டானுங்க. கேட்டா உடனே சொல்றானுங்க நம்ம திமுக ஆட்சியில வந்து நான் கேட்டேன், எங்க விஜய் படத்துக்கு நீங்க வந்து ஊழல் பண்ண சொல்லி டிக்கெட் ஏங்க வைக்கன்னு சொல்லிட்டு, ஆட்சி யாருக்கிட்டங்க இருக்குது? ஆட்சி யார்கிட்ட இருக்குது? அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் கேட்கட்டுமா? இப்ப ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, நடவடிக்கை எடுக்கிறதானே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எதுக்கத்தாலும் விஜய் 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 அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. உலகமே நாளைக்கு அழிய போகுது, இன்னைக்கு சாயங்காலம் அழிய போகுதுன்னு அறிக்கை வந்துச்சுன்னு நியூஸ் வந்து வச்சுங்க. கடைசியா ஒரே ஒரு வாட்டி ஜனநாயகன் படம் பார்த்துட்டு அப்புறம் செத்து போயிடுறேன். உண்மையா போயிட்டு இந்த மாதிரி பார்ப்பானுங்க. கடைசியா விஜய் படத்தை பார்த்துட்டு அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு மோசமாக வெறி பிடிச்சவங்களா இருக்காங்க ஒரு விஜய் மேல. எதுக்குன்னு பார்த்தா ஒரு ஆளுமை திறனோ இல்ல வந்து மக்களுக்காக செய்த பணிகளும் கிடையாது. நடிகன், ஒரு என்ன மிகவும் காரணம் நடிகன், அவருக்காக நான் என்ன ஒண்ணு பண்ண தயாரா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இளைஞர்களை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு. அங்க நமக்காக போராடுறான் வட மாநிலத்தார். இங்க எதுக்காக இங்க போராட்டம்? ஜனநாயகனுக்காக. இன்னொரு அம்மா பார்த்தேன், ஒரு அம்மா சொல்றாங்க,
என்னன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இந்த மாதிரி வந்து என் பையனை வந்து படத்துக்கு கூட்டு போக முடியாம போயிடுச்சு. எதுக்குன்னு கேட்டா வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்களா படத்துல. அதனால வந்து அவங்க பையனை வந்து கூட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுவுது. ஜனநாயகனை பார்க்க முடியல, ஜனநாயகனுக்கு டிக்கெட் கிடைக்கல. பார்த்துக்கோங்க எப்படிலாம் இருக்கிறாங்க. எங்க வேற எங்கேயுமே நம்ம ஊர்ல நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு அருமையா இருக்கிறாங்க. இது சினிமா வேற அரசியல் வேறன்றது நாங்கள் அப்போ ஆல்ரெடி சொன்னோம். பட் ஆனால் இங்கே சினிமாவுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்கன்றத வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இன்னும் என்னென்னலாம் வந்து கொடுமைகளை நம்ம பார்க்க போகிறோமோ கடவுளேன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, நேற்று நம்ம ராஜ்மோகன் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரை வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்களா, எதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, சாலையில் எதுக்குங்க போராட்டம் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், ராஜ்மோகன் சார் சாலையில் பண்ண வேணாம், எங்கன்னா போயிட்டு கூவாத்தில் பண்ணலாமா, இல்லை வந்து ஏரியில் எங்கன்னா பண்ணலாமா, இல்லை செம்பர்பாக் ஏரியில் பண்ணலாமா, இல்லை கடலில் எங்கன்னா போராட்டம் பண்ணலாமா? எனக்கு புரியலையே. இது என்ன சாலையில் பண்ண மாதிரி எங்கெங்க பண்ணுவாங்க? இல்லை வந்து வானத்தில் போய் பண்ணலாமா, இல்லை மரத்து மேலே ஏறி போராட்டம் பண்ணலாமா? எங்கே போராட்டம் பண்ணணும்? ஏங்க மாணவர்கள் வந்து பொது சொத்தை, அரசுடைய பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா? கேள்வியா தானே. அவங்க ஒரு ஓரமாக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் பண்ண விடாம அவங்கள இழுத்து போட்டு நேற்றுலாம் நைட்டு இங்கே பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, எவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. எதுக்காக போராட்டம் பண்றாங்க அவங்க? அது போராட்டம் பண்ணலாம் அவங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது அவங்களுக்கு? ஏங்க ஒரு பல கனவுங்க. டாக்டர் ஆகுறது பெரிய கனவு. நீட்டோட முறைகேடால பலருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. இது தட்டி கேட்க வேணாமா? அது உணர்வு இல்லையா? தானால வர வேணாமா? அது எப்படி சொல்றதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு இது நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணி, அதாவது எங்கள் அம்மா போல் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதப்பா, நீ வந்து இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா மாரி என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதுமாரி கொஞ்சம் கூலாக பேசுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னால் முடியலையே, என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்க முடியலையே. இந்த வீடியோவை பார்த்தாச்சு யாராச்சும் கொஞ்சமாச்சும் எப்படாச்சும் ஒருத்தர் மாற்றம் அடைய மாட்டானா அப்படின்ற ஒரு வந்தான் சந்தோஷம் தானே இருக்கு. என்னால ஒருத்தன் மாறினா ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கிறானுங்கன்றது வேணாமா? சரி, படம் பார்த்துட்டீங்க, படம் முடிய போகுது, முடிச்சுல போங்க, டிவிக்கு கொடி எடுத்துன்னு போயிட்டு மாணவர்கள் கூட போய் நிற்பீங்களா? எதுக்காக டிவிக்கு கொடி இன்னும் அங்கே போகலை, இன்னும் அங்கே கொடியை காட்டி போராட்டத்தில் கலந்துக்கல? என்ன கேள்வி இதுதான். இது யாருன்னா பதில் சொல்ல முடியுமா? இதை விட கொடுமை என்னன்னா, எம்எல்ஏவா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நீட்டுக்காக போயிட்டு போராட்டம் பண்ணலங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத எப்பா அது கொஞ்சம் போட்டு காட்டு. பாத்தீங்களா? இவர் நம்ம எம்எல்ஏ, ராயபுரம் எம்எல்ஏ தாமு டான்ஸ் பாருங்க, பயங்கரமா போல டான்ஸ். ஆடுங்க. அதாவது ஓட்டு போட்ட மக்கள், ராயபுரம் மக்கள் பாருங்க, உங்க எம்எல்ஏ சூப்பர், நல்லா அதை சூப்பரா தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இவர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஜனநாயகன். அதாவது இப்போ அவனுக்கு ஆட்சி அதெல்லாம் கிடையாது. விஜய் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடே போய் கிளீன் ஆயிடுச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சுத்தம், எல்லாம் வந்துச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இப்போ இங்கே ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொரு வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லவே வாய் கூசுதுங்க உண்மையா. அதாவது தளபதி பயிலகம் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? அந்த இது பல்லாவரத்தில் நினைக்கிறேன். அந்த பல்லாவரத்தில் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சுட்டு, அது ஆரம்பிச்சவர் நினைக்கிறேன், அவர் இது கட்சியில் நிர்வாகியாக இருக்கா போலியா.
அவரு பண்ணக்கூடிய அற்புதமான செயலை ஏப்பா தம்பி அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு காட்டுப்பா. டிவிகே நிர்வாகி சஞ்சய் ஒரு இளம் பெண்ணோட முகம் சுழிக்கிற வகையில அத்துமீறியது பதிவாகி இருக்கு. பாடசாலைக்கு வர மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வந்த இளம் பெண்ணோட அத்துமீறி கீழ்த்தரமான செயல்ல ஈடுபட்ட நிர்வாகி சஞ்சய் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு, ஒரு பெண்ணு கூட சில்மிசம் பண்ணி ஜாலியா இருக்காப்புல. இதுதான் தளபதி பயிலகம். ஓ, இந்த பயிலகத்துல இப்படிதான் இருக்கணுமா? பாருங்க, இதை வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்களாம், எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு, நீங்க தான் இந்த மாதிரி பண்ற தப்பு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் வந்து மன உளைச்சல் ஆயிட்டேன், போதையில் இருந்தேன் நான், அதில் வந்து என் தங்கச்சி கூட தான் உட்காந்துருந்தேன், நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கணும். இதுல இது ஒரு பேச்சா? இது கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? இதுதான் பயிலகம்னா இதுதான் பயில்றதா? இது யாருக்கு அசிங்கம்? இந்த மாதிரி தான் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மிக கேவலமான செயல்களை செஞ்சுட்டு தளபதி பயிலகம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்டா டே, விஜய் போட்டோ போட்டு இப்படியா பண்ணுவோம், முதலமைச்சர் போட்டோ போட்டுன்னு. விஜய் வந்து படத்துல மட்டும்தான் எல்லா வேடங்களும் போட்டு பக்காவை நடிச்சு மக்களை வந்து ரசிக்க வைப்பாருன்றது உண்மை, அது உண்மைதாங்க. ஆனா நிஜத்துல கிடையாதுன்றத நான் மீண்டும் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கொசக்கி பசப்புகள்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல வச்சிருவா போல விஜய். அது வந்து ஹிந்தியில ஒருத்தர் நடிச்சார் பாத்தீங்களா, அவர் வந்து கிட்டத்தட்ட 19 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து நேற்று தூக்கிட்டு போறாங்க. ஆனா சோனம் நினைக்கிறவர் பேர், சோனம் சுட்டே பேர் தெரியல சரியா, சோனம் நினைக்கிற அவர் பேரு. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு? ஏதாவது மக்களாகி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயமும் நல்லா வந்து தெளிவா புரிஞ்சுக்குங்க.